புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆணைக்கிணங்க தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர் தலைமையில மாற்று கட்சியில இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு எடுக்கப்பட்டிருக்கிறது. கழகத்தினுடைய இளைஞர் அணி சார்பிலே இளைஞர் அணி செயலாளர் அதற்கு முன்னதாக இருந்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்கள் எண்ணிக்கை குறைகிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுப்பினர் எண்ணிக்கை குறைகிறது என்றெல்லாம் ஒரு பெரிய நெரேட்டிவ் செட் பண்ணி இன்னைக்கு திமுக விளையாடிட்டு இருக்க அந்த நேரத்துல ஏற்கனவே இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களோடு தங்களையும் இணைத்துக் கொள்வதற்கு, இன்னும் சொல்ல போனால் புதிய கட்சிகளில இருந்து கூட திமுக ஆளுங்கட்சி அந்த கட்சியிலிருந்து உடைச்சிட்டு வந்து இணைகிற இளைஞர்கள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்களை பார்த்தோம். அதே போல மாற்று கட்சிகளில் இருந்து புதிதாக வந்த கட்சிகளில் இருந்தும் கூட புரட்சி தமிழர் அவர்களுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது எவ்வளவுதான் ஊடக செல்வாதிகாரத்தை பயன்படுத்தி திமுக தன்னுடைய செல்வாக்கை வைத்து பொய் பிரச்சாரங்கள் செய்தாலும் உண்மை என்பது அது அல்ல. உண்மை என்பது இளைஞர்கள், மக்கள், பெண்கள் இன்றைக்கு முழுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்தது. திமுக இளைஞர்கள் மாநாடு நடக்கிறது இப்ப முதல் நடத்துல ஏற்கனவே ஒரு சேலத்துல ஒரு மாநில மாநாடு உதயநிதி தலைமையில பண்ணாங்க. அந்த மாநாடு எந்த அளவுக்கு நடந்தது நம்ம பார்த்தோம். உதயநிதி பேசிக் கொண்டிருக்கிற போது அவருக்கு நேர் எதிராக மேடை கீழே அமர்ந்து இளைஞர்கள் ரம்மி விளையாடி கொண்டிருந்த காட்சி உங்களை போன்ற ஊடகங்கள் தான் வெளியிட்டார்கள். அவ்வளவு கேவலமாக இளைஞர்களை அரசியல்படுத்த முடியாத அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள் திறங்களில் இன்றைக்கு கஞ்சா பொருட்களை கொடுத்து போதை ஒரு புழக்கம் மிகுந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறார்கள். இதே கள்ளக்குறிச்சியில இளைஞர்கள் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் சாப்பிடுகிற மேசையின் மீது அந்த பீர் போத்தல்கள் இருந்ததை நாம் பார்த்தோம். அத்தனை பேருக்கும் மதுபானங்களை கொடுத்து திமுக இளைஞர்களை இன்றைக்கு திரட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அழிவு சக்தியாக திமுக மாறி இருக்கிறது. இளைஞர்கள் நடத்துகிற மாநாடு என்பது மீண்டும் ஒரு முறை இந்த மண்ணில இருக்கிற இளைஞர்களை கெடுத்து சீரழிக்கிற மாநாடாக இருக்கிற மொழி அது வந்து பெரிய இப்ப விஜய் கட்சியில் கூட தங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில ஏராளமான இளைஞர்கள் இன்றைக்கும் கூட இருக்கிறார்கள். அது என்ன பிரச்சனை? இப்ப என்னன்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகர். கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகிலே கோலோச்சி இருக்கிற ஒரு நடிகர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது இயல்பாகவே இளைஞர்களுக்கு ஒரு நடிகரை ஒரு நாயகனாக இருக்கிறது பிடிக்கும். அதுலாம் மாற்று கருத்துல போராண்டு பாக்குறாங்க. ஆனால் அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்படுகிறார்களா என்று பார்க்கிற போது, அவர்கள் அரசியலாக திரு விஜய் அவர்களோடு இணைந்திருப்பார்கள் என்று பார்க்கிற போது அப்படியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற ஆதரவு நிலை எல்லாம் விஜய் அவர்களுக்கு இருக்கிறார்கள், வேறு யாருக்கு இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். அதாவது அவரு விளக்கம் கொடுக்கிறார், எங்க பங்கெடுத்த பாரதியுடைய புகழைத்தானே பாடுகிறேன் என்று சொல்லுகிறார். அது அவர்தான் சொல்லணும். அது அவருக்கு விளக்கம் அவரே கொடுத்துட்டு வர அது இருக்கு நம்ம தெரிஞ்சு சொல்லுங்க. அதே போல இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட அதிமுக அந்த எதிர்பார்ப்பு இல்ல நிச்சயமா அந்த பாரதிய ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது திமுக தன்னுடைய கூட்டணி வலுவாக இருக்குன்னு தமிழ்நாட்டில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளின் வலிமை இல்லைங்கிற கேள்வி. 3 நாடாளுமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக பெற்று இந்தியா முழுவதும் வலுவிழந்து இருக்கிறது. சிபிஐ தன்னுடைய சின்னத்தை இழந்துருச்சு. 17 சின்னமே இல்லை அவங்களுக்கு. சிபிஎம் அங்கீகாரத்தை இழக்கிறது. மொத்தம் இந்தியாவில் 6 நாடாளுமன்ற உறுப்பினர் 4 பேர் தமிழ்நாட்டில். இதுதான் சிபிஎம் இல்லை. மதிமுக வெளிப்படையாகவே சொல்லுகிறது, நாங்கள் இந்த தொகுதி போட்டியிட்டா தான் எங்களுக்கு அங்கீகாரமே தப்பிக்கணும். விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரத்தை இழந்து கிடக்கிறது. எனவே கூட்டணியில இருக்கிற எந்த கட்சியுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு திமுக இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா நாங்கள் இப்ப கூட்டணியில் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கூட்டணி வளர்ந்திருக்கிறோம். நீங்க அதை கவனிக்கணும். அது அதனுடைய வெளிப்பாடுதான். வெல்லவே முடியாது என்று பேசிக் கொண்டிருந்த கேரளத்திலிருந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா முத்திரை இருக்கு. கோட்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக அவருடைய வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோமா இல்லையாங்கிறதெல்லாம் வேற. ஆனா ரியல் ஃபேக்ட் என்ன? பாரதிய ஜனதா இன்னைக்கு எப்படி திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்ற முடியுது? போன முறையும் இந்த வாய்ப்பு அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் வெல்ல முடியுது. ஒரு விரும்பி அவங்க வென்று வர்றாங்க. அதே நிலைமை தமிழ்நாட்டுக்குள்ளும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வாக்குகளில் அதிகரித்திருக்கிறது என்பதை நான் நினைக்கிறேன். ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனோட பாரதிய ஜனதா சேர்க்கிற போது இந்த கூட்டணி
சும்மா சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணியில வச்சுக்கிட்டு அது ஒரு கூட்டணி பலமா சொல்லிட்டு இருக்கிற திமுகவுக்கு ஒரு பெரிய சமத்துவதியாக இருக்கு. அதனால கட்டாயமாக தமிழ்நாட்டில் மாற்றம் நடக்கும். 2026 அதிமுக கூட்டணி இல்லை. அதிமுக வந்து என்ன வந்து செங்கோட்டையன் அப்படின்னா விஜயோட நிர்வாகிகள் மட்டும் விஜயோட காவல்துறை இணைக்கிறாரு. அதை பத்தி இல்ல நாங்க அவரை வெளியேற்றிட்டு அவர் இங்கே இணைஞ்சு இணைச்சா எங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு ரூபாயும் போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றி விட்டு ஒரு ரூபாயும் போல அது போய் சொல்லு. அதே போல தற்போது இன்னும் ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சிக்கு எந்த ஒரு அதிகாரமும் வராத தற்போது அதிகாரம் வந்து அதாவது அதிகாரம் அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது. அவங்க வச்சு பிரச்சனை அப்படி எனக்கு தெரியாது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அது விளக்கிட்ட நாங்க இன்னும் சொல்றோம். எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு திமுகவில் இளைஞர் 8 அமைச்சரை நீக்கிருக்கிறாங்க. அதனால அதிமுக ஒன்றும் பலவீனமாய் போயில்லை. அதிமுக அதை தாண்டி மிகப்பெரும் தலைவர்களை படைத்து அது வீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். எனவே இதை பற்றி எல்லாம் கவலை செங்கோட்டையனை பற்றி கவலைப்படுகிற அளவுக்கு நாங்களே இல்லை. நீங்க எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்